இந்த வரலாறு சரித்திரத்தில் நாமளும் இருக்கிறோம், நாமும் அதில் ஒரு பங்காக இருக்கிறோன்றதை இப்போ தகப்பன் பிள்ளைகளுக்கு கடத்தி சொல்கிறதும் கிடையாது. அவங்களோட அதை முடிச்சிடறாங்க. அடுத்த சந்ததிக்கு இப்போ ஒரு நான் என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன்னா இதை நீ தான் கொண்டு போய் சேர்க்கணுன்ற அடுத்த அந்த சந்ததிக்குள்ளே கொண்டு போகாத அளவுக்கு அவங்க மைண்டு செட் எப்படின்னா, நான் போகிறேன், நீ இந்த 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 ஓட்டத்தில் நீ ஓடாத, நீ மற்ற ஓட்டத்தை நீ எல்லாம் கவனி, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னும் போது அடுத்த சந்ததியை அவங்க இழக்கிறாங்க. அதுதான் செகண்ட் லீடர்ஷிப்பு அங்கே இல்லை. லீடர்ஷிப்பு அடுத்தது மோசைக்கு அப்புறம் ஒரு யோசுவா இருக்கிற மாதிரி இப்போ அவங்களால முடியல. அதாவது ஒரு ரெண்டு இதை நீங்கள் பார்க்கணும் இல்லையா. நான் இது கொண்டார் ஒரு பகுதியில் சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னொரு பகுதியில் சொல்லிக் கொடுக்குறாங்க, அது சாதி வெறியை ஊட்டிடுறாங்க. நம்ம ஆள் நம்ம இது அப்படின்னு சொல்லி அந்த இதில் நீ அந்த அவரோட இவரோட பேரனோட பேத்தியோட அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்தை தான் சொல்கிறாங்க. சொல்ல ஆவிக்குரிய சரித்திரத்தை கொண்டு வரல, மாம்ச சரித்திரத்தை மேம்படுத்துகிறாங்க, ஆவிக்குரிய சரித்திரத்தை கொண்டு வரலாம். யூதர்கள் இதை தான் பண்ணாங்க, இயேசு அதை வன்மையாக கண்டித்தார், பவுலும் அதை வன்மையாக கண்டித்தார். கடைசியில் சொல்கிறாரு, அதாவது ஆபிரகாமில் பிறந்தவன் எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாதுன்னார். ஆபிரகாமில் பிறந்தவர்கள் எல்லாருமே ஆபிரகாமுடைய சந்ததி கிடையாது. ஒரு உண்மையான சந்ததி ஒரு கூட்டம் இருக்குது, ஆனாலும் அநேக மக்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக வாங்க அப்படின்னு கொண்டு வர்றார்.